கும்பாபிஷேகம் ஏன், எதற்கு, எப்படி நடத்தப்படுகிறது? கும்பாபிஷேகம் இறைவனுக்கு கோயில் கட்டி வழிபடுவது நம் பாரம்பரிய வழக்கம். ஆனால் ஒரு புதிய ஆலயம் கட்டப்பட்டதும் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்ததும் மட்டும் அது முழுமை பெறாது. கும்பாபிஷேகம் நடைபெற்ற பிறகே அந்த ஆலயம் முழுமையான தெய்வீக சக்தியுடன் வழிபாட்டுக்கு உரியதாகிறது. கும்பாபிஷேகம் என்றால் என்ன? கும்பம் என்றால் நிறைத்தல் என்று பொருள். அதாவது விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்து இறைசக்தியை நிரப்பும் புனித சடங்கே கும்பாபிஷேகம். சைவ மரபில் மகா கும்பாபிஷேகம், வைணவ மரபில் மகா சம்ரோக்ஷணம் என அழைக்கப்படுகிறது. கும்பாபிஷேகம் எப்படி நடத்தப்படுகிறது? பொதுவாக ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது. புனித நீர் நிரப்பப்பட்ட குடங்கள் கும்பம் மந்திரங்களால் சக்தியூட்டப்பட்டு விக்கிரகங்கள் மற்றும் கோபுர கலசங்களுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இதனால் ஆலயத்தில் தெய்வீக சக்தி புதுப்பிக்கப்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஏன்? கும்பாபிஷேகத்தின் போது பயன்படுத்தப்படும் அஷ்டபந்தனம் சுமார் 12 ஆண்டுகள் வரை சக்தியுடன் இருக்கும். அதனால் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அல்லது ஆலய புனரமைப்பு செய்த பிறகு கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது. கும்பாபிஷேகத்தின் வகைகள்: விசை 1 ஆவர்த்தம் புதிய கோவில் பிரதிஷ்டை. விசை 2 அனாவர்த்தம் இயற்கை சீற்றத்தால் சேதமடைந்த கோவில் புதுப்பித்தல். விசை 3 புனராவர்த்தம் காலப்போக்கில் சிதைந்த கோவில் புதுப்பித்தல். விசை 4 அந்தரிதம் மனிதனால் ஏற்பட்ட குறைகளை சரிசெய்தல். யாக குண்ட வகைகள்: ஏக குண்டம் 1 குண்டம், பஞ்சாக்னி 5 குண்டம், நவாக்னி 9 குண்டம், உத்தம பக்ஷம் 33 குண்டம். கும்பாபிஷேகத்தின் பலன்கள்: கும்பாபிஷேக தினத்தில் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் 30 முக்கோடி தேவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். கலந்து கொள்ள முடியாதவர்கள் 48 நாட்கள் நடைபெறும் மண்டல பூஜையில் கலந்து கொள்ளலாம். ஒரு கும்பாபிஷேகத்தை காண்பது 3 ஜென்ம பாவங்களை போக்கும் என்று நம்பப்படுகிறது. இறுதி வரி: கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்.